சீமான் மேல நான் கொடுத்த பாலியல் வழக்க குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வந்து ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை வந்து விசாரிச்ச நீதிபதிகள் வந்து அது ஒரு பாலியல் வழக்கு, அதை வந்து குவாஷ் பண்ண முடியாது, அதை வந்து விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இன்டர்ம் ஆர்டர் இப்படி வந்த உடனே நாம் தமிழர் கட்சியோட சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி போட்டிருந்தான் போல, இந்த மாதிரி விஜயலட்சுமி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் கட்சியில் யாராவது சோறு திங்கிறவங்க இருந்தா, அதாவது சோறு அப்படின்னு திங்கிறவங்க இருந்தா, இந்த கேவல பிடிச்ச கேஸில் வந்து சீமானுக்கு யாருமே வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்தில் சீமானு கூட சாட்டை துரைமுருகன்லாம் எவனுமே கிடையாது, கட்சியே கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நீ என்னை மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ, நீ என்னை வந்து பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா சாட்டை துரைமுருகன். சீமானை காப்பாற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நீங்களாம் இருக்கீங்க இல்லையா, கொழுப்பு புச்சுன்னு நீங்களாம் கூட இருக்கிறீங்க இல்லையா, நீங்களே காப்பாற்றிக்கோங்க.